ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு வீடு வாசப்படி பார்க்க போகிறோம். வீட்டுக்கு வீடு வாசப்படியில் நம்ம சரவணனுக்கு எப்படியோ உட்கார வச்சு நலுங்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. நலுங்காடி பண்ணுறீங்க, இருங்க நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட மைண்ட் வாய்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அஜய் வராரு. வந்தோடனே நீ யாருப்பா என்னப்பான்னு சொல்லி கேட்க, திணறும் போதே யோசிச்சிருக்க வேண்டாமா, நீங்கள் யோசிக்காமல் விட்டீங்களேப்பா, இப்படி மாட்டிக்கிட்டீங்களே பங்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வேளை எப்படியோ சமாளிக்க முடியாமல் சமாளித்து அதுக்கப்புறம் தெரியாமல் இங்கே வந்து சரவணன் கூட்டிகிட்டு இவங்க அடி ஜூட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு பிளான் போட்டு கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அஞ்சலி இருக்காங்களே, யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பிரியாவுக்கு கால் பண்ணி இப்படியே இருந்தீங்கன்னா உன் லைஃப்பை நீ வாழ முடியாது, உன் லைஃப்பை நீ தான் வாழணும், உனக்கு வந்துட்டு யாரும் அட்வைஸ் கொடுக்கக்கூடாது, உன் வாழ்க்கை உன் கையிலன்னு சொல்லிட்டு பல அட்வைஸை கொடுத்து மனசை மாற்றி கரைச்சி கல்லாக இருந்த மனசை கரைச்சி கூட்டு போயிட்டேமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிளம்பி கோயிலுக்குன்னு இவங்க வீட்டில் எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு இவங்க கிளம்பி வந்துட்டாங்க. என்னையா நடக்குது இங்கே, இப்போ என்ன தான் பண்ண போகிறீங்க, எதுக்கு ஏன் கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடுவோன்ட்டு விறுவிறுப்பாக கல்யாணத்தை பண்ண போகிறாங்க, நல்லா வருவீங்கயா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மாலை எங்கன்னு கேட்க, மாலை அந்த டைம் பார்த்து வாங்க மறந்துட்டோம், கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் ப்ரிப்பராக வாங்கிட்டாங்களாமா, மாலை மட்டும் வாங்க மறந்துட்டாங்களாமா. சரி விடுங்க, இதெல்லாம் உலக நியதியப்பா, அப்படி தானே இருப்பாங்க, அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணுறப்ப ஏதாவது ஒன்று மறக்க தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சதுன்னா விஸ்வநாதன் குடும்பத்துலேருந்து வந்துருவாங்க, அவங்கள்ட்ட இருந்தும் வந்துருவாங்க. இப்போ யார் மேலே கோவப்பட போகிறீங்க, ஏற்கனவே ஒதுக்கி வச்சிருக்க அஜயும் அஞ்சலியும் மறுபடியும் ஒதுக்கி வைக்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை பிரியாவை ஒதுக்கி வைக்க போகிறீங்களா, ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி. இவங்க வீணு வரட்டு கௌரவத்துக்காக பொண்ணுங்களோட வாழ்க்கை அளிக்கிறாங்க.